ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சட்டஸ்டாக் அண்ட் டெபாசிட் ஃபோட்டோஸில் செப்டம்பர் மந்த்துக்கு உண்டான ஷார்ட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு மந்த்தும் ஃபர்ஸ்ட் வீக்கே நான் இந்த வீடியோ பண்ணிவிடுவேன். பட் இந்த வாட்டி சட்டஸ்டாக்கும் சரி டெபாசிட் ஃபோட்டோஸும் சரி ரெண்டு பேருமே அவங்களோட ஷார்ட் லிஸ்ட்டை வந்து லேட்டாக தான் அப்டேட் பண்ணாங்க. ஒரு 15-16 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு 2 to 4 days எடுத்துக்கிட்டு ஸோ அதனால தான் இந்த மந்த் வந்து இந்த ஷார்ட் லிஸ்ட் சீரிஸ் வந்து லேட்டாக வருது. ஸோ இப்போ வந்து நம்ம சட்டஸ்டாக் டெபாசிட் ஃபோட்டோஸில் ஷார்ட் லிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷார்ட் லிஸ்ட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே ஷார்ட் லிஸ்ட்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு டீட்டெயில்டு வீடியோ என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ டாப்லேயும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரிகிறது இந்த சோஷியல் மீடியாவுக்கும் ஸோ இதுலேயும் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, சட்டஸ்டாக் அண்ட் டெபாசிட் ஃபோட்டோஸில் செப்டம்பர் மந்த்துக்கு என்ன ஷார்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பவும் போல் சட்டஸ்டாக்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வாட்டி சட்டஸ்டாக் வந்து செப்டம்பர் மந்த் ஷார்ட் லிஸ்ட்டுக்கு என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக் சம்மந்தமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஹோம்ஸ் அப்படின்னா ஸோ பீப்புள்ஸ் வந்து அவங்க ஹோமில் வந்து டச் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி ஃபேனு அவங்க லைட்ஸு அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான இமேஜஸ் இல்லை இமேஜஸ் வீடியோஸ் வெக்டார்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டிங் டெம்பரேச்சரு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க லைட்டு ப்ளஸ் வந்து அவங்களோட டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து அவங்களோட பர்சனல் டிவைஸ் அதாவது ஃபோனு டேபு ஸோ இந்த மாதிரி அவங்களோட இல்லை லேப்டாப் இந்த மாதிரி அவங்களோட பர்சனல் டிவைஸ் மூலிமா அவங்க வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் இங்கேயே சொல்லியிருக்காங்க. ஸோ டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேனு லைட்டோ அந்த டெம்பரேச்சர் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இமேஜில் காமிக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியே ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லை வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபோக்கஸ். ஸோ இது ஃபுல்லாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஐ ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லை வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டேட்டா சென்டர்னா ஒரு சர்வர்னு வச்சிங்களேன், ஒரு பெரிய சர்வர் ரூம் அந்த மாதிரி வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டரில் நிறையா சர்வர்ஸ் அதாவது ரோஸ் ஆஃப் ரோஸ் சர்வர்ஸ் அதாவது ஒரு 100கணக்கான சர்வர்ஸ்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு டேட்டா சென்டரில் அந்த சர்வர்ஸ் எல்லாத்துலேயும் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருந்துச்சுன்னா இல்லை வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பீப்புள் வந்து ஏஐயோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு கோடை வந்து ஏஐ வச்சு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இல்லை டேட்டா சயின்டிஸ்ட் வந்து டேட்டா செட்ஸ் வந்து விசுவலைஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜியை வந்து வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு விவசாயி வந்து ட்ரோன் வந்து யூஸ் பண்ணி அவரோட விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லை வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து அவங்களோட க்ரோத்தையோ இல்லை அவங்களோட ஃபினான்சியல் எக்ஸ்பென்ஸையோ ஒரு கிராஃப் மூலயமா அவங்க கம்ப்யூட்டரில் செக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஸோ இதையெல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோஸில் வீடியோஸில் வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எனி அண்ட் ஆல் அப்ஸ்ட்ராக்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஏஐ ஸோ ஏஐயை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி என்ன மாதிரியான ஒரு அப்ஸ்ட்ராக்ட் இமேஜஸோ இல்லை வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஏஐனா உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காய்க்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏஐ சம்மந்தமாக ஸோ இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணலாம் உங்கள்கிட்ட வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டெக் தட் கனெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இல்லை கப்புள்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு வீடியோ கால் மூலயமா அக்ராஸ் த வேர்ல்டில் இருக்கிற வேறு இடத்துல இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட வீடியோ கால் மூலயமா ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோ இல்லை இமேஜஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா கேமர்ஸ் வந்து ஹெட்செட்டை வந்து போட்டுக்கிட்டு இன்னொருத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இன்னொரு கேமரோட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இல்லை அவங்க எப்படி விளையாடணும் இல்லை அந்த மாதிரி ஒரு
எப்படி விளையாடணும் அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து அப்படியே அவங்க டீம்மேட்ஸோட அப்படியே ரிமோட்லேயே வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, விளையாண்டுக்கிட்டே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோஸில் வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பீப்புள் வித் டிசபிலிட்டி, ஸோ ஊனமுற்றவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஏதோ வேரியஸ் டிவைசஸ், ஃபோனு, லேப்டாப்பு, சம்திங் இது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி இன் பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களோட ரிமோட்டில் கனெக்ட் பண்ணி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லை வெக்டார் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து 4th அண்ட் லாஸ்ட் டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆல் அபவுட் ஸ்ட்ரீமிங். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அல்ல இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அவங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஸ்போர்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க பிடிச்ச டீம் வின் பண்ணிச்சுன்னா ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஒரு ரியாக்ஷன் வரும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் கேப்சர் பண்ணி, இல்லை அவங்க வந்து பிடிச்ச டீம் தோத்துருச்சுன்னா அதுக்கு ஒரு சோகமான ஒரு ரியாக்ஷன் வரும், சம்திங் எதுவும் நடக்கும் இல்லையா. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லை வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பீப்புள் ஹோல்டிங் தேர் ஃபோன் ஹரிசான்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீல்ஸு அது இதுன்னு வந்தோடனே எல்லாமே ஃபோனை வந்து வெர்டிக்கலாக தான் வச்சுருக்கிறாங்க, யாருமே ஹரிசான்டலாக வைக்கல. அதனாலே இது அரிதாக போயிடுச்சு போருக்கு. ரொம்ப யாருமே அந்த மாதிரி வச்சு பார்க்காத மாதிரியே இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பீப்புள் வந்து அவங்க ஃபோனை ஹரிசான்டலாக வச்சு ஒரு ஹெட்ஃபோனோ இல்லை ஹெட்ஃபோன் இல்லாமலோ வாட் எவர் இட் இஸ், பட் அவங்க ஃபோனை வந்து ஹரிசான்டலாக வச்சு அவங்க வீட்லேயோ இல்லை வெளியிலையோ வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோ இல்லை வெக்டார் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சட்டஸ்டாக் வந்து இந்த செப்டம்பர் மந்த்துக்கு கொடுத்துருக்க ஷார்ட் லிஸ்ட்டு. ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட் டாபிக் சம்மந்தமாக நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ வெக்டார்ஸோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கீவேர்டு, முக்கியமான கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் டெக். ஓகேங்களா, இந்த கீவேர்டை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் சட்டஸ்டாக் செப்டம்பர் வந்து ஷார்ட் லிஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 4 டாபிக் தான். அடுத்தது நம்ம டெபாசிட் ஃபோட்டோஸ்க்கு உண்டான செப்டம்பர் மந்த் ஷார்ட் லிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபோட்டோஸ், வெக்டார்ஸ், வீடியோஸ், மியூசிக்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் பார்ப்போம். வெக்டார்ஸ் வந்து நான் இதில் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ எல்லா டாப்பிக்குமே ஃபோட்டோஸ், வெக்டார்ஸ், வீடியோஸ் எல்லா டாப்பிக்குமே மேக்ஸிமம் ஒன்று தாங்க. ஓகேங்களா, 1-2 டாபிக் தான் வந்து வேறையாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷார்ட் லிஸ்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா டெபாசிட் ஃபோட்டோஸோட. ஸோ இந்த லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதே மாதிரி ஷட்டர்ஸ்டாக்கோட ஷார்ட் லிஸ்ட்டு லிங்க்கையும் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணி நேராக போய் நீங்கள் மேனுவலாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஏற்கனவே 10 நிமிஷத்துக்கு மேலே போட்டால் யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால் இதில் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் நான் இதில் கவர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸ்க்கு அவங்க என்ன ஷார்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஸ்க்கு அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் டே. ஓகேங்களா, ஸோ நாலேஜ் டேனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைன், லித்துவேனியா, லெட்வினியா, எஸ்டோனியா, ஸ்லோகோவியா, ஹங்கேரி அண்ட் மெனி அதர் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 வந்து நாலேஜ் டே அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. இது ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து இப்போ அகாடமிக் இயர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து ஏப்ரலில் ஒரு இது அகாடமிக் இயர் முடிப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10th முடிக்கிறீங்க அப்படின்னா திருப்பி மேல லீவ் வரும். ஸோ ஜூனில் வந்து 11th அந்த மாதிரி மாறும் தெரியுமா. ஸோ இதை தான் அகாடமிக் இயர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் செப்டம்பர் 1 வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு எப்படி ஜூனில் ஆரம்பிக்குது, அவங்க செப்டம்பர் 1 ஆரம்பிக்குது. ஸோ இதை தான் வந்து அவங்க நாலேஜ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு ஸ்கூல், கிளாக் போர்டு, காலேஜ், எஜுகேஷன், ஃபர்ஸ்ட் டே, லேர்னு, லிட்ரேச்சர், ஸ்கூலு, ஸ்டூடெண்ட், ஸ்டடி, டீச்சர். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஒன்றா சேர்ந்து படிக்கிற மாதிரி, ஸோ இங்கே ஸ்கூலில் இருக்கிற மாதிரி, அது மாதிரி இந்த ஒன்றா இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு வந்து அழைச்சிட்டு போகிற மாதிரி, அவங்க பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு போகிற மாதிரி. ஸோ இதுதான் மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்கூல், அந்த காலேஜ், ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, அது மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை ஸ்கூலோ காலேஜுக்கோ போகிற மாதிரி, ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ
இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ்னால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா லேபர் டே. ஸோ யூஎஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் அண்ட் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மண்டே ஆஃப் செப்டம்பர், ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணால் லேபர் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 வந்து அந்த லேபர் டே கொண்டாடுறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் வந்து May 1 வந்து லேபர் டே கொண்டாடுவோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து யூஎஸ் கனடாவில் வந்து செப்டம்பர் 5 வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இங்கே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட், பார்பிக்யூ, செலிப்ரேஷன், கல்ச்சர், ஹாலிடே, மண்டே, மூமெண்ட், நேஷ்னல், பரேட், பேட்ரியாட்டிக், சேல், ட்ரெடிஷ்னல், USA, வீக்கெண்ட், ஒர்க்கர், ஓகேங்களா. இந்த கீவேர்ட்ஸ் தான் அதில் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க இங்கே எக்ஸாம்பிள் இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ லேபர் டேவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி, ஸோ லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக இந்த லேபரை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியே தான் இமேஜஸ் இருக்குது. அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2007 பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனல் ஜென்ரல் அசம்பிளி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள்கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ டெமோக்ரஸி பற்றினா ஒரு அவேர்னஸ்ஸு, அதோட என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றினா ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக இது உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 வந்து இது வந்து என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு இயரும் செப்டம்பர் 15 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இருந்துச்சு நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க கீவேர்ட்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவேர்னஸ்ஸு, சிவில் சொசைட்டி, ஃப்ரீடம், கவர்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸ், ஆர்கனைசேஷன், பொலிட்டிக்கல், பவர், டாலரன்ஸ் அண்ட் UN, ஓட், வேர்ல்டு, ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் அது நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஓட்டு போடுறது, அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் ஆன்லைன் ஓட்டிங்னு சொல்லுது, அது மாதிரி ஃப்ரீடம். ஸோ இதை மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே அந்த டெமோக்ரஸியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓட் பண்ணுவீங்க, உங்களோட வாய்ஸ் அவுட் நீங்கள் கொடுக்கலாம், ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே டெமோக்ரஸிக்குள்ளே வர்றது தானே. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ராஷ் ஹசானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஜீவிஸ் நியூ இயர், ஓகேங்களா. நம்ம வந்து ஜான் 1 கொண்டாடுறோம். அந்த ஜீவிஸில் வந்து செப்டம்பர் 27, அதாவது செப்டம்பர் 25லேருந்து 27 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் இருக்கணும். ஸோ இதுக்கு அவங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ இயரில் மெயினான ஒரு கண்டென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மாதுளை பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 விதமான ஃபுட்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த நியூ இயருக்கு ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதுளைப்பழம், ஆப்பிள், அப்புறம் வந்து பேரிச்சம்பழம், மீன், அதுக்கப்புறம் ஹனி, அதுக்கப்புறம் ஒயின், ஓகேங்களா. இந்த 6 தான் இந்த நியூ இயரோட ஸ்பெஷல் ஐட்டம், ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் இதை சுற்றி தான் அவங்க எல்லாமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், செலிப்ரேஷன், கல்ச்சர், கிரீட்டிங், ஹாலிடே, ஹனி, ஜூவிஸ், ஜுடாயிசம், நியூ இயர், ப்ரேயிங், ரிலீஜியஸ், ஸ்டார்ட் ஆஃப் த இயர், ட்ரெடிஷ்னல், ஒயின் அப்படின்னு நிறைய இந்த கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரினா ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மாதுளை இருக்குது, தேன் இருக்குது, இப்போ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து மாதுளை, தேன், ஆப்பிள், ஒயின். ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற இதுலேருந்து தயாரிக்கப்பட்ட உருவாக்குன ஒரு ஃபுட்டோ, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம், ஓகேங்களா. மேக்ஸிமம் பாருங்கள் அவங்க எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், மாதுளை, அப்புறம் வந்து ஹனி, இது 3 வச்சுருக்குறாங்க. ஒரு மாதுளை வந்து ஒரு மரத்தில் காய்ச்சிருக்கிறத கூட நீங்கள் எடுத்து ஃபோட்டோவை கூட அப்லோட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இங்கே அதுக்குண்டான இமேஜஸும் அவங்க இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் கொண்டாடுறாங்க. ஸோ இது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பியர் ஃபெஸ்டிவல், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 16லேருந்து 18 நாள் கொண்டாடுறாங்க பியர் ஃபெஸ்டிவலை. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17லேருந்து அக்டோபர் 3 வரைக்கும் இந்த பியர் ஃபெஸ்டிவல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கீவேர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், பெவரியன், பீர், செலிப்ரேஷன், காஸ்டியூம், ட்ரிங்கிங், ஈவெண்ட், ஃபெஸ்டிவல், ஃபுட்,
மியூசிக், பரேட், பார்ட்டி, ட்ரெடிஷ்னல், ட்ராவலிங், ஃபன்ஃபேர், ஃப்ளூக்ஸ் ஃபெஸ்ட் அப்படின்னு இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அவங்க எக்ஸாம்பிள் இமேஜஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பியரு, ஒயின்னு பாருங்கள் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உங்களோட காஸ்டியூமு, ஸோ இந்த இதுதான் வந்து அந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி அவங்க போடுற காஸ்டியூம் போருக்கு. ஸோ இந்த காஸ்டியூம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள், பியர் தான் ஃபுல்லாக. ஸோ பியரு, ஸோ இந்த மாதிரி இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரினா ஃபோட்டோஸில் வீடியோஸ் செஞ்சு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி இயர் செப்டம்பர் 17 வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1787 தான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே என்ன பண்ணுறாங்க, ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17. ஸோ 1787 ஓகேங்களா. ஸோ அதனால் எவ்ரி இயர் செப்டம்பர் 17 வந்து கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் செலிப்ரேஷன், சிட்டிசன்ஷிப் டே, ஹிஸ்டாரிக்கல், ஹாலிடே, லா, நேஷ்னல் அப்சர்வன்ஸ், பேட்ரியாட்டிக், USA ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கு உண்டான கீவேர்ட்ஸாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இமேஜஸ் பார்த்துங்க. ஸோ அவங்களோட கான்ஸ்டியூஷன் இருக்கிற மாதிரி, ஃப்ளாகை வந்து ஒரு குழந்தை வேவ் பண்ணுற மாதிரி வைக்கிற மாதிரி, ஸோ அவங்களோட பில்டிங், இது என்ன வாஷிங்டன் DC பில்டிங்கு, ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் புக்கு, ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. அடுத்தது பெஸ்ட் செல்லர்ஸ் இன் செப்டம்பர் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஓகேங்களா. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ரியல் எஸ்டேட்டு, ஸ்டாக்கு, இல்லை கிரிப்டோ கரன்சி, இல்லை NFT, ஸோ இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க கொடுத்துற கீவேர்டு பார்த்தீங்கன்னா அனலைஸ், பேங்க், எக்கானமி, ஃபினான்ஸ், ஃபண்ட், growth, மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், மணி, ஸ்ட்ராட்டஜி, சக்ஸஸ், டெக்னாலஜி ஓகேங்களா. இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இமேஜ் பார்த்தீங்கன்னா பிங்கி பேங்கில் வந்து காயின் போடுற மாதிரி, இந்த கிராஃபு, ஸோ இந்த மணி, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் ஆகிற மாதிரி, இல்லை இதை செக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, ஸோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து நம்ம நாலேஜ் டேன்னு ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை இங்கே பேக் டு ஸ்கூல்னு இன்னொரு டாப்பிக்கில் கொள்கிறாங்க. ஸோ எல்லாருமே புதுசாக அந்த லீவ்லாம் முடிஞ்சு திருப்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கிற ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அவங்க கீவேர்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பேக், புக், கிளாக் போர்டு, டெஸ்க்கு, எஜுகேஷன், எலிமெண்ட்ரி, எக்ஸைட்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸு, நாலேஜ், நோட் புக்கு, பென்சில், பீப்புள், சப்ளைஸ், டீச்சர், யூனிஃபார்ம், இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இமேஜஸ் பாருங்கள். ஸோ ஸ்கூலுக்கு போகிறாங்க, பேக் டு ஸ்கூல்னு போட்டிருக்கு. இவங்க நிற்கிறாங்க, பின்னாடி ஸ்கூல் பஸ்ஸு நிற்கிது. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபாதர் வந்து அவங்க பையனை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி, ஸோ ஸ்கூலில் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, ஸோ இங்கே பாருங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி, டீச்சர் டீச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேரியஸ் யூனிவர்சிட்டிக்கு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க இந்தியாவிலேருந்து யூஎஸில் போய் படிப்பாங்க, சில பேர் வந்து யூஎஸ்லேருந்து இங்கே வந்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லை வந்து வேறு கண்ட்ரீஸில் இங்கே வந்து படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் ஓகேங்களா, கென்யா, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இங்கேயும் வந்து படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி போய் வேற ஒரு யூனிவர்சிட்டியில் அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக படிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் வேணும். பட் ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு யூனிவர்சிட்டியில் வேறு கண்ட்ரீஸில் இருக்கிற கண்ட்ரீஸோட ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்டிகுலர் ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட், கேம்பஸ், காலேஜ், எஜுகேஷன், ஃப்ரெண்ட்ஸ், கேதரிங், ஹை ஸ்கூலு, லேப்டாப், லேர்னிங், ப்ராஜெக்ட், ஸ்மார்ட், ஸ்டடிங், டீனேஜர்ஸ், டுகெதர், யூத் ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இமேஜஸ் பாருங்கள். ஸோ ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸோ பாருங்கள் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, ஸோ வேறு யூனிவர்சிட்டி, ஸோ அவங்களோட ஹையர் எஜுகேஷன், ஸோ மேக்ஸிமம் எல்லாமே டீனேஜர்ஸ் தான்
ஹையர் எஜுகேஷனில் மேக்ஸிமம் டீனேஜர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டெபாசிட் ஃபோட்டோஸில் செப்டம்பர் மந்த் ஃபோட்டோஸ்க்குன்னு அவங்க கொடுத்துருக்கிற ஷார்ட் லிஸ்ட் ஓகேங்களா. அடுத்து நம்ம வீடியோஸ்க்கு என்னென்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சேம் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க, எதுவும் மாற்றலாம் கிடையாது ஓகேங்களா. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி நம்ம ஃபோட்டோஸ்க்கும் பார்த்துருக்கோம், இதுக்கும் பார்த்துருக்கோம். கீவேர்ட்ஸும் சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் மாற்றலை ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஷ் ஹசானா அப்படின்னு சொல்கிறாங்களா, இந்த ஜூவிஷ் நியூ இயர்க்கு பார்த்தீங்களா, அதே தான் சேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸ் எதையுமே அவங்க மாற்றலை ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே கான்ஸ்டியூஷன் டே ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் 17 கான்ஸ்டியூஷன் டே கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீவேர்ட்ஸும் இதில் எதுவும் மாற்றவே இல்லை, என்ன ஃபோட்டோஸ்க்கு என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. வேணால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதில் கொடுத்துருக்க வீடியோஸ் என்ன அப்படின்னு காமிக்கிறேன் ஓகே. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸிக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள் கோ வோட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று பேட்ச் இருக்குது. ஸோ அதை வந்து வீடியோ எடுத்து பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், ஃப்ளாகை வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க எக்ஸாமுக்கு கொடுத்துருக்க வீடியோஸ் ஓகேங்களா. அடுத்தது ரோஷ் ஹசானாவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அந்த ஜூவிஷ் நியூ இயர்க்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதுளம்பழம் சும்மா மரத்தில் காய்ச்சிருக்கிற மாதிரி, அது மாதிரி அவங்க அதுக்கு அந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே அந்த மாதுளை ஆப்பிள் எல்லாத்தையும் வச்சு ஒரு வெக்டார் அனிமேஷன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் மாதிரி தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா ஃப்ரூட்ஸு அந்த குட்டான விஷயங்கள்லாம் வச்சு ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், மாதுளப்பழம் ஆப்பிள் ஹனி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், மாதுளம்பழம் வந்து அப்படியே உங்கள் ட்ரீயில் வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி புரியுதா. ஸோ இதுதான் வந்து அவங்க எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குற வீடியோ. அடுத்தது கான்ஸ்டியூஷன் டேக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அதே தான் சேம் லைக் தட் ஃப்ளாகை பிடிச்சிருக்கிற மாதிரி, ஸோ குழந்தைக்கு வந்து அந்த ஃப்ளாகை வச்சு போத்திருக்கிற மாதிரி. அப்புறம் வந்து இங்கே வாஷிங்டன் டிசி பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வீடியோ எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ளாக் வந்து வேவ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் அதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் டே, ஸோ அவங்களோட அந்த கான்ஸ்டியூஷன் பற்றின என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த அவங்களோட புக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பற்றி அதை எடுத்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கு அவங்க கொடுத்துருக்க டாபிக் 3 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஃபோட்டோஸோட ஷார்ட் லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ இந்த வெக்டார்ஸ் மியூசிக் எல்லாத்துக்கும் சேம் தான் கொடுத்துருக்காங்க, ஏதோ 1-2 டாபிக் தான் மாறி இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வெக்டார்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணுறவங்க இல்லை மியூசிக் வந்து இதில் டெபாசிட் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறாங்க, அதை போய் செக் பண்ணுங்கள், செக் பண்ணி என்னென்னு தெரிஞ்சுங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸோட நிறுத்திக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் சட்டஸ்டாக் அண்ட் டெபாசிட் ஃபோட்டோஸோட செப்டம்பர் மந்த்துக்கு உண்டான ஷார்ட் லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லையா கீழே தெரிகிறது இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட், ஸோ இதுலேயும் டைரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம், நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும்